சக்கரை சக்கரை வரணும், சக்கரை வாங்கலாம். பர்ச்சேசிங்கா? நாங்கள் வந்து இப்போ சரி இப்போ கெட் டுகெதர் டுமாரோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக, அதனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேஷா எங்கன்னு தெரில, பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டே வாங்கி வச்சிட்டா தான் நாளைக்கு ஈஸியாக இருக்கும். பிரியாணி, கிரில்டு சிக்கன் எல்லாம் பண்ண போகிறோம். கெட் டுகெதர் காலையிலேயே முழிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெட் டுகெதர் இருக்குது. அதனால் நான் காலையுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கெட் டுகெதருக்கு போகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி, கிரில்டு சிக்கன் எல்லாம் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வெளியில் டூர் போகிறோம்னாலும் சரி, வெளியில் போய் தங்க போகிறோம்னாலும் சரி, எங்கே போகிறோம்னாலும் நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 நாள் தங்க போகிறோமோ இல்லை நைட்டு தான் வீட்டுக்கு வர போகிறோமோனாலும் காலையிலே ஏஞ்சி வீட்டை க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேலையே இருக்காது, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் நானும் இப்போ வந்து கெட் டுகெதருக்கு நாங்கள் கிளம்புறேன். அதனால் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. அதனால் நாங்கள் வந்து இப்போ கெட் டுகெதருக்கு நிறைய பிரியாணி செய்யணும். அதனால் காலையிலேயே நான் ஏஞ்சிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து வெளியில் போவேன். எப்படி நாங்கள் பிரியாணி செய்கிறோம், கிரேவி, தந்தூரி இதெல்லாம் எப்படி செய்கிறோன்றதை நான் வீடியோவாக விலாகாக போடுறேன், பாருங்கள். நாங்கள் கெட் டுகெதருக்கு போகிறோம். அதனால் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். எப்போயுமே வெளியில் போகும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் வந்து அப்படியே ரிலாக்ஸாக எவ்வளோ நேரம் ஆனாலும் ரிலாக்ஸாக வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து என்ன டிப்ஸுனால், நம்ம வெளியில் போகும்போது எப்படி வீட்டை சுத்தமாக வெளியில் போகிறதுக்குரிய டிப்ஸு தான் அது. வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன செய்து வச்சுட்டு போகணுன்ற டிப்ஸு தான். சக்கரை சக்கரை வரணும், சக்கரை வாங்கலாம். பர்ச்சேசிங்கா? நாங்கள் வந்து இப்போ சரி இப்போ கெட் டுகெதர் டுமாரோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக, அதனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேஷா எங்கன்னு தெரில, பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டே வாங்கி வச்சிட்டா தான் நாளைக்கு ஈஸியாக இருக்கும். பிரியாணி, கிரில்டு சிக்கன் எல்லாம் பண்ண போகிறோம். கெட் டுகெதர் காலையிலேயே முழிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெட் டுகெதர் இருக்குது. அதனால் நான் காலையுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கெட் டுகெதருக்கு போகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி, கிரில்டு சிக்கன் எல்லாம் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வெளியில் டூர் போகிறோம்னாலும் சரி, வெளியில் போய் தங்க போகிறோம்னாலும் சரி, எங்கே போகிறோம்னாலும் நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 நாள் தங்க போகிறோமோ இல்லை நைட்டு தான் வீட்டுக்கு வர போகிறோமோனாலும் காலையிலே ஏஞ்சி வீட்டை க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேலையே இருக்காது, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் நானும் இப்போ வந்து கெட் டுகெதருக்கு நாங்கள் கிளம்புறேன். அதனால் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. அதனால் நாங்கள் வந்து இப்போ கெட் டுகெதருக்கு நிறைய பிரியாணி செய்யணும். அதனால் காலையிலேயே நான் ஏஞ்சிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து வெளியில் போவேன். எப்படி நாங்கள் பிரியாணி செய்கிறோம், கிரேவி, தந்தூரி இதெல்லாம் எப்படி செய்கிறோன்றதை நான் வீடியோவாக விலாகாக போடுறேன், பாருங்கள். நாங்கள் கெட் டுகெதருக்கு போகிறோம். அதனால் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். எப்போயுமே வெளியில் போகும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் வந்து அப்படியே ரிலாக்ஸாக எவ்வளோ நேரம் ஆனாலும் ரிலாக்ஸாக வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து என்ன டிப்ஸுனால், நம்ம வெளியில் போகும்போது எப்படி வீட்டை சுத்தமாக வெளியில் போகிறதுக்குரிய டிப்ஸு தான் அது. வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன செய்து வச்சுட்டு போகணுன்ற டிப்ஸு தான். நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்கிறேன். இனிப்போடு ஆரம்பிக்கணுன்ட்டு சக்கரை பொங்கல் செய்கிறேன். பற்ற வச்சிட்டேன். இந்த சக்கரை பொங்கலுக்கு அரிசியெல்லாம் வேகிறதுக்குள்ளே பூண்டுலாம் உரித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு உரித்து அரைச்சி வச்சுக்கிடணும். அப்போ தான் பிரியாணி வேகமாக செய்திடலாம்.
சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் அரியிறோம். வெள்ளை பூண்டுல இனிமேல் தான் இஞ்சி வந்து வெங்காயம் அரிஞ்சிக்கிறோம். வெங்காயம் அரிஞ்சிக்கிறோம் நாங்கள். அப்புறமா வந்து இதில் வந்து கறி வேகுது. இந்த ஆட்டுக்கறியை நாங்கள் முதல்ல வேக வச்சுக்கிறோம். ஆட்டுக்கறியை நாங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல வேக வச்சுக்கிறோம். என்னென்ன திரும்ப போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு முதல்ல கறியை வேக வச்சுக்கிறோம். வேகட்டும் கறி. இது வந்து ஆட்டுக்கறி பிரியாணி. இப்போ வந்து வெங்காயம்னா நாங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் தக்காளி வந்து கறி வேகுது. வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சாச்சு. அடுத்து தக்காளி மட்டும் கட் பண்ணி வைக்கணும். இது இவ்வளோ தக்காளி இப்போ வந்து நம்ம அரியணும் பிரியாணிக்கு, கிரேவிக்கு. இப்போ வந்து தக்காளி குழம்பு. இப்போ வந்து தக்காளியை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ வந்து பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது புதினா கட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம பண்ணிட்டாலுமே பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன கீழி போட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸி. நான் வந்து இப்போ வந்து இந்த பச்சை மிளகாலாம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இனிமேல் இதில் வந்து நம்ம அரிஞ்சு இப்போ தக்காளி அரிஞ்சு போட வேண்டியது. இப்போ இதில் வந்து நான் தக்காளியெல்லாம் அரிஞ்சு போடுறேன். 2 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணப்படும். டேய் சாப்பிடுங்கடா. சக்கரை பொங்கல் யார் தான் சாப்பிட்றது? அப்புறம் அவ்வளோ சக்கரை பொங்கல் செய்யுது. நான் வந்து தக்காளி அரிஞ்சிக்கிறேன்க்கா. இவ்வளோ பெருசாக போதுமா? எல்லாம் இது பாதி பாதியாக சும்மா அப்படி கட் பண்ணிக்கிறேன். எல்லா தக்காளி அரிஞ்சிடலாமா? கிரேவிக்கும் பிரியாணிக்கும் போதுமா? அதுக்கு தான் நிறையிறேன். இப்படி அதுதான் தண்ணி எல்லாம் போயிடும். இதுதான் நிறைய தண்ணி எல்லாம் இதில் கிடக்கும். இப்போ நம்ம அப்படி அரைஞ்சோம்னு வச்சுக்கேன், அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். இதுனா நம்ம பார்த்து நாங்கள் மட்டன் பிரியாணி 2 கட்டு புதினாவும் நம்ம தோலை இது புதினா இலையை மட்டும் கிள்ளி வச்சுப்போம். இந்த பாருங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சிட்டோம். இது ரைட்டாக்கு வெங்காயம். இது வந்து தக்காளி கிரேவிக்கும் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதிலே வச்சுருக்க கீரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் கறியை வேக போட்டோம். கறி வேக போடும்போது உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு நாங்கள் கறியை வேக போடுறோம். இப்போ தான் ஆட்டுக்கறியில் உப்பு பிடிக்கும். அடுத்தது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி வந்து அதை பச்சை பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதெல்லாம் கிளறிட்டு லாஸ்ட்டாக நம்ம மட்டனை போட்டு வேக வச்ச மட்டனை போட்டு இறக்கிற வேண்டியதான். தம் பிரியாணி நாங்கள் பண்ண போகிறது. அப்படி வேக வைக்கும் பொழுது நமக்கு உரிக்கும் போது சதெல்லாம் பிய்யாமல் வரும். தோலில் ஈஸியாக தோல் வந்து ஈஸியாக வரும். முட்டை வந்து உடையாமல் நல்லா வரும். இது வந்து பிரியாணி தான் ரெடி ஆகுது. இப்போ 20 முட்டை வாங்கணும். 3 முட்டை வச்சுருக்கீங்க. ஆமாம். அந்த மயோனஸ் பண்ணுறதுக்கு வேணும்ல. கறி இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லா. வந்து கொரியண்டர் பவுடர் போடணும், பிரியாணி மசாலா தூள் போடணும், கரம் மசாலா தூள் போடணும், மட்டன் மசாலா தூள் போடணும், சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், எவ்வளவும் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொதிக்கல இன்னும். எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கட்டை. கொடுங்க, அவன் வெட்டி தருவான் கட்டையை. வடி கட்டி போடணும்ல நீ அரிசியை.
அந்த தண்ணியை வடிகட்டிட்டுமா? எந்த தண்ணி? அந்த குக்கரில் இருக்க தண்ணியை குக்கரில் இங்கே இதானே இந்த தண்ணியை வடிகட்டி தட்டுமான்னு கேட்டேன். வேணா அப்படியே எடுத்துருவோம். சரி, நான் கொஞ்சம் கிட்ட பிடிக்கிறேனே அது. ஃபிஷ் ஆனால் நல்லாவே இருக்கும் அண்ணி. இது வந்து ஈஸியாக ஊறிடும். கிரில்டு சிக்கனுக்கா? அதுக்குள்ளெல்லாம் மசாலா போடணும். ஆமாம். சரி, அடுத்தது கிரேவியா? தான் போடுவாங்க. அப்படியே அன்றைக்கி போடணும். டேய் இப்படி போடக்கூடாதுடா, சீவிடா. டேய் நீ கட் பண்ணாத, அதை சீவி போடணும். அப்படியே விடு, நான் சொல்லும்போது போடலாம். சீவி போடணும். கிரில்டு சிக்கன் தான் எல்லாம் சூப்பராக. சிக்கன் 60 மசாலா தொட்டியில் இருக்குது. கொஞ்சம் சில்லி பவுடர். சில்லி பவுட்ரு ரொம்ப காரம் வேண்டாம். ஆமாம், தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தனியாத்தூள், சிக்கன் கபாப் மசாலா தூள். ஓகே. இதெல்லாம் போட்டு பெரட்டிக்கணும். ஆமாம், சரி. சிக்கன் கிரேவியும் தயாராகிடுச்சு. அப்போ இது கொத்தமல்லி தழை அப்புறம் தூவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டுருவோம். சரி. ஆனால் இப்பயே வெந்த மாதிரி தான் தெரியுது. கறியை பார்த்தா அப்படி தெரியும். கொஞ்சம் நல்ல அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? அது இதில் போட முடியாது, அது கீழே இருந்துச்சு. அப்படியே ஓரம் வச்சேன். அப்போ நாங்கள் குழம்புக்குன்னா போட்டிருப்போமே கிரேவிக்கு. அது கீழே இருந்துச்சு. கீழே விழுந்துச்சா? ஓட எடுத்துக்கொடு. எல்லாம் தணலாக இருந்தால் தான். பெரிய கரண்டி வச்சது தான் கரெக்டாக இருக்குதுண்ணா. இந்தாம்மா. இது தந்தூரி சிக்கன் சொல்லலாம், கபாப்னு சொல்லலாமா? கபாப்னா குட்டி குட்டியா போடுறது கபாப். பெருசா மொத்தம் வைக்கிறது தந்தூரி. பாருங்க. அதான் நான் அதை எடுத்துட்டு வரேன்றேன். ஆமாம், தூக்கிட்டு வந்துடுவோம் அதெல்லாம். தலையா? ஆமாம், அவங்க அந்த இது போடல போல, காஷ்மீரி சில்லிலாம். பார்த்துப்பா என்ன பண்ணி. இப்போ பாரு, துணி வச்சு பண்ணுது நகரு. நீ அசால்ட்டாக பண்ணுற. ஆகட்டும். அது பாருன்னு ஆகட்டும். தந்தூர். இது கிரில்டு சிக்கன். தான். இது அந்த தணல் பத்துமா? பார்க்கணும். இல்லை, நம்ம அடுப்பு மேலேயே சொருவி வச்சிட்டானே. இப்போ அடுப்பு சமையல் பண்ணோம்ல, அதுலேயே சொருவி வச்சிட்டானே. ஆமாம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். இந்த படி தெரியாமல் உளுந்தங்க இப்போ நான். சரி, சக்கரை பொங்கல். ஓப்பன் பண்ணுற காமிச்சிட்டீங்களா? சுடுறியாடாத, இப்படியே திருப்பி போடு. இதை வந்து சுட்டுக்கலாம். இல்லை, கொஞ்சம் கீழே காட்டண்டா கரண்டிய. கீழே கட்டு. தொங்குது, தொங்கக்கூடாதுல நீ. இது அடுத்த செட். இது அங்கே தணலில் காட்டி எடுக்கணுமா? கொஞ்சம் தணலில் காட்டட்டுமா, இல்லை இப்படியே வச்சிருக்கீங்களா? ஆமாம், நான் வச்சிடவா? இந்த ரெண்டுத்தையும் போய் தணலில் வைக்கவா? இது ரெண்டுமா? எனக்குமா வந்தாங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுங்க, போனதான் எடு. இப்போ நாங்கள் இந்த ஃபோட்டோ என்ன பண்ண போகிறோம்? நான் சும்மா எடுக்கிறது மட்டும் தானே.
நாங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது 2 எடுத்துன்னு போயிடுவா? ஓகே. போய் கூப்பிடா பார்த்தீங்களா? இது ஒன்று. எங்கடா நெருப்பு அங்கே இல்லையடா? இந்த பக்கம் தான் நெருப்பு இருக்கு. சரி, அப்போ இங்கே நெருப்பு அது நல்லா இது திருப்பி போடணுவா? ஒரு பக்கம் கிரில்டு, இது வந்து சுடுறது. ஓகேவா? இது ஒரு தந்தூரி. அனிதா, இது ஒரு வகையான தந்தூரி. ஜஸ்ட் ஒரு அடுப்பே கொண்டு இது மேலே வச்சுருங்க. அடுப்பு எப்படி கொண்டு வந்து? கீழே ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த கட்டையை கொஞ்சம் சொருக்கிட்டு ஆனால் நிறைய அடிக்கும் தப்புன்னு சொன்னேன். அப்போ அப்படி செய்யலையாம்மா? சரி வாங்க, இவங்களுக்கு சாப்பாடு போட்டு வாங்கடா உள்ள சாப்பாடு. தந்தூரி வா. அந்த இதை புட்டு புட்டு புரியா பாப்பா, அது புத்து நினச்சிக்க நல்லா அந்த இது வேணும். எது எல்லாரும் இப்போ பிரியாணிலாம் சாப்பிட்டு ஹாரர் மூவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் காஃபி அடுப்பில் வச்சுருக்கேன். காஃபி போட்டு கொடுத்துருவேன் எல்லாருக்கும்.